எங்க வீட்டுக்கு பக்கத்துல 2 வீடு தள்ளி ஒரு பெரியவர் இருக்காரு. அவர் ரொம்ப நல்லவர், அமைதியானவரும் கூட. ஒரு நாள் காலையில வழக்கம் போல அவர் செய்தித்தாளை படிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ அவர் வீட்டு வாசலுக்கு முன்னாடி ஒரு உயர்ஜாதி நாய் ஒன்று அவரையே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அவரும் அதை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டாரு. என்னடா இந்த நாய் நம்மளையே பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவரும் அந்த நாயை விசில் அடிச்சு உள்ள கூப்பிட்டாரு. அந்த நாயும் வேகமா ஓடி வந்து அவர் காலுக்கு பக்கத்துல நின்னுச்சு. அவரும் அந்த நாயோட கழுத்தை தடவி கொடுத்தாரு. அந்த நாயும் வாலை ஆட்டிக்கிட்டே அவர் காலை நக்கிட்டு ஓடி போய் அவர் வீட்டு மாடிப்படிக்கு கீழே இருக்கிற இடத்துல படுத்து தூங்கிடுச்சு. அவருக்கு ரொம்பவே ஆச்சரியம். என்னடா நாய் கூப்பிட்டா வந்துச்சு, நான் தடவி கொடுத்த உடனே போய் படுத்து தூங்கிடுச்சே, சரி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு அவர் அன்னைக்கு காலையில வேலைக்கு கிளம்பிட்டாரு. வீட்டுக்கு திரும்பி வந்து பாக்குறாரு, அந்த நாய் அங்க இல்ல. வீட்டுல வேலை செய்யறவங்க கிட்ட கேட்டாங்க. அந்த நாய் மத்தியானமே போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்களாம். அடுத்த நாள் அதே போல வாழை ஆட்டிக்கிட்டே அந்த நாய் வந்து நின்னுச்சு. அவரும் தடவி கொடுத்தாரு. அந்த நாய் மறுபடியும் அதே இடத்துல போய் படுத்து தூங்கிடுச்சு. மத்தியானம் போல அது கிளம்பியும் போயிடுச்சு. அவருக்கு ஒரே குழப்பம். என்னடா இது, காலையில வருது, மத்தியானம் போயிடுது. இந்த நாயை பார்க்க கொழு கொழுன்னு இருக்கு, கழுத்துல காலரும் போட்டிருக்கு. இது வசதியான வீட்டு நாய் மாதிரி தான் இருக்கு. ஆனா ஏன் இது இங்க வருது? இவருக்கு ஒரே சந்தேகம். சரி, அவங்க வீட்டு வேலைக்காரவங்களை அனுப்பி அந்த நாய் போகும்போது பின்தொடர்ந்தே போய் அது எங்கிருந்து வருதுன்னு கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஆனா அதனால ஒரு பயனும் இல்லை, அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் அவருக்கு ஒரு யோசனை வந்துச்சு. ஒரு துண்டு சீட்டை எடுத்து, இந்த நாய் எங்க வீட்டுல தான் இருக்குது, காலையில வருது, தூங்குது, மத்தியானம் போயிடுது அப்படின்னு அந்த துண்டு சீட்டுல விவரமா எழுதி அனுப்பினாரு. நாயோட கழுத்துல கட்டி விட்டாரு. அடுத்த நாள் காலையில அந்த நாயோட கழுத்துல வேற ஒரு துண்டு சீட்டை எழுதி அனுப்பியிருந்தாங்க. அந்த துண்டு சீட்டை எடுத்து படிச்சு பார்த்து சிரிச்சிட்டாரு. அங்க இருந்த வேலைக்காரவங்க அதுல என்னதான் எழுதியிருக்கு, எங்களுக்கும் படிச்சு காமிங்க அப்படின்னு கேட்டாங்க. அவரும் அந்த துண்டு சீட்டுல இருக்கிறத வாய் விட்டு படிச்சாரு. இந்த நாய் எங்களோடது தான். இரவெல்லாம் என் பொண்டாட்டி போடுற காட்டு கூச்சல்ல தூங்க முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நாளா அது காலையில காணாம போயிட்டு இருந்துச்சு. உங்களோட கடிதத்து மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன், என்னோட நாய் உங்க வீட்டுல நிம்மதியா தூங்கி எந்திரிச்சு வருதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். உங்க அன்புக்கு மிக்க நன்றி அப்படின்னு எழுதிட்டு, இப்படிக்கு பின் குறிப்பு, ஒரு விண்ணப்பம். நாளை முதல் நாயுடன் நானும் வரலாமா? நானும் நன்றாக தூங்கி பல ஆண்டுகள் ஆகிவிட்டது அப்படின்னு எழுதியிருந்துச்சான். அதை கேட்ட வேலைக்காரவங்களும் வயிறு வலிக்க வலிக்க சிரிச்சாங்க.